செல்வா சைட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பேன் கார்டில் நேம் கரெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு வந்து வரும். வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோவும் நம்ம வந்து ஃப்யூச்சரில் போடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரௌசரில் UTI அப்படின்னு சொல்லி வந்து டைப் பண்ணி இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் அப்ளை ஃபார் சேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். நம்ம பண்ண போகிறது வந்து டிஜிட்டல் பேப்பர்லெஸ் தான் பண்ண போகிறோம். ஆதார் பேஸ் தான் பண்ண போகிறோம். அந்த ஆதார் பேஸ்ட் பண்ணக்கூடிய அந்த டிஜிட்டல் பேப்பர்லெஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுறதுனால உங்களுடைய ஆதாரில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதுதான் அது வரும். அந்த ஆதாரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக சொல்லி செக் பண்ணிங்க. ஒரு வேளை மிஸ்டேக் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆதார் கார்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பேன் கார்டு வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே மேலே வந்து பேப்பர்லெஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறமா கீழே ஆதார் பேஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி போத் ஃபிசிக்கல் பேன் கார்டு அண்டு பேன் அப்படின்னு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷனை டச் பண்ணி சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்படி சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து ப்ளூ கலராக உள்ளது க்ரீன் கலராக வந்து மாறும். இப்படி மாறினதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று வந்து க்ரியேட் ஆகும். CSF ஃபார்ம் அப்படின்னு க்ரியேட் ஆகும். அதில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த பர்சனல் டீட்டெயில் கொடுக்கும்போது ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நோட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் செக் பண்ணும்போது கொஞ்சம் வசதியாக இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நோட் பண்ணிங்க. அப்படி இல்லை மொபைலில் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்கப்புறமா வந்து அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் வந்து ஸ்ரீயா ஸ்ரீமதியா, அதாவது ஆணா பெண்ணா, உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் அம்மா பேர் என்ன, உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் என்ன, மிடில் நேம் என்ன, எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பேன் கார்டில் வந்து என்ன நேம் வந்து வரணும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன, உங்களுடைய ஜெண்டர் என்ன, ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு பண்ணணும். அப்படி இல்லைனா கூட உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். ஆதார் நம்பர் என்ன, ஆதார் கார்டில் உங்களுடைய பேர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது வந்து அடுத்த பேஜ் வந்து க்ரியேட் ஆகும். அடுத்த பேஜில் வந்து அட்ரஸ் பேஜ். அந்த அட்ரஸ் பேஜில் உங்களுடைய அட்ரஸ் ஆதார் கார்டில் என்னென்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸ் வந்து இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். நம்ம ஆதார் பேஸ்ட் வந்து பண்ணுறதுனால சில நேரம் வந்து டிஃபால்ட் அதே வந்து எடுத்துக்கும். அப்புறம் வந்து உங்களுடைய டெலிஃபோன் நம்பர், இமெயில் ஐடி அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் இதை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். டெலிஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்து கீழே அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடும். அதில் உங்கள்கிட்ட வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் வேணும் அப்படின்னா 2-3 பேன் கார்டு வந்து வச்சுருப்பாங்க. பிஸ்னஸ்க்காக தனியாகவும் பர்சனலுக்காக வச்சுருப்பாங்க. அந்த ஏதாவது கரெக்ஷன் எதில் 1ல் பண்ணுறீங்களா 2ல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறீங்களா, பேன் கார்டு அப்லோட் பண்ணுறீங்களா, இல்லை ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுறீங்களான்னு சொல்லி அதை கொடுத்துட்டு கீழே அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படி கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்து போயிடும். அடுத்த பேஜ் வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் வந்து எல்லாமே வந்து என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து காமிக்கும். நீங்கள் மொபைலில் பண்ணிங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்லாம் அதெல்லாம் நீங்கள் மொபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த ஸ்டோர் பண்ண எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம வந்து அட்ரஸ் ப்ரூஃப் என்ன பண்ணுறோம், ஏஜ் ப்ரூஃப் என்ன பண்ணுறோம், எல்லாமே இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஆதார் கார்டு வந்து எழுதிருக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது மாற்றி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்து உங்களுடைய ஃபைல் எங்கே மொபைலில் இருக்கோ அந்த மொபைலில் உள்ள ஃபைலை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டச் பண்ணதுக்கு முன்னாடி வந்து ப்ளூ கலரில் இருக்கும். நீங்கள் டச் பண்ணதுக்கப்புறமா வந்து க்ரீன் கலரில் வந்து மாறும். ஏதாவது கரெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபைனல் ஸ்டேஜ் பேமெண்ட் ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கணும். இதில் வந்து கீழே நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். அப்படி சப்மிட் பண்ணி கொடுக்கும்போது பேமெண்ட் செக்ஷன் வந்து போயிடும். இப்போ நம்ம வந்து கொடுத்தாச்சு. இதில் நம்ம வந்து வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். எந்த அட்ரஸ் ப்ரூஃப் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓட்டர் ஐடி பண்ணிக்கலாம், ஆதார் கார்டு, நம்ம கவர்மெண்ட் இஷ்யூடு ஃபோட்டோ சிக்னேச்சர் இருக்கக்கூடிய எந்த டாக்குமெண்ட்ஸ் வேணாலும் நம்ம வந்து மாத்திரம் மாற்றிருக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டு, நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எந்த அட்ரஸ் ப்ரூஃப் மாற்றணுமா அல்லது டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து மாற்றணுமா அல்லது வேறு ஏதாவது ப்ராப்ளமேட்டிக்காக என்னென்ன எனக்கு பிரச்சனைகள் வந்து பேன் கார்டில் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்து நம்மளுடைய ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து ஃபைனலாக வந்து சப்மிட் பண்ணிடுங்க. நீங்கள் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சால் மொபைல்லே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷாப்பில் போய் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போயிட்டோம். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேமெண்ட் செக்ஷன். நீங்கள் வந்து எல்லாமே எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா ஒரு ₹106 வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் மொபைலில் இருந்துன்னா UPI ஐடி அல்லது நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் அல்லது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு PDF ஃபைல் வந்து க்ரியேட் ஆகி உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கார்டு வேணும்னு கொடுத்துருக்கிறதுனால
உங்கள் வீட்டுக்கு வந்து பை போஸ்ட் வந்து தபாலில் வந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்து வந்துடும். வர வரைக்கும் இந்த ரெஃபரன்ஸ் வச்சு நம்மளுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ரூ. 106 பேமெண்ட் பண்ண சொல்லி வந்து காமிச்சிருக்கு. நான் இதில் யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் யூபிஐ ஐடி யூஸ் பண்ணுறேன். இது யூபிஐயில் ஜிபே, கூகுள் பே, ஃபோன்பே, அமேசான் பே, வாட்ஸ்அப் பே, இது மாதிரி நீங்கள் வந்து யூபிஐ ஐடி யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இதுக்கு வந்து 5 மினிட்ஸ் வந்து டைம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டைம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்கள் அந்த 5 நிமிஷத்துக்குள்ளார பேமெண்ட் வந்து பண்ணிடணும், இல்லைனா டைம் அவுட் ஆகிரும். நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு டேட் ஆஃப் பர்த் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து எதுவும் டைப் பண்ண நல்லா காமிக்குது. நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு முதல் முறை வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.